ஐபிஎல் ஸ்கெடியூல் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஹர்திக் பாண்டியா வந்து மும்பை கார்ட்லன்றது யாருக்கு நெகட்டிவ்னு தெரியல. சிஎஸ்கேவா இல்ல மும்பைக்கான்ட்டு வெப்ஸ்டர் வேணும்னு பேசிட்டு இருக்கானுங்க. விராட் கோலி விக்கெட் எடுத்தது ஒரு பாவமா விடுங்கடா. 22 பிப்ரவரி வந்து பாத்தீங்கன்னா லெஜெண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் லீக் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப சேச்சுரேட் ஆகிற அளவுக்கு வந்து லெஜெண்ட்ஸ் மாசத்துக்கு ஒரு 2 லீக் ஆச்சு போகுது. சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்ட்டு நல்லா தானே பேட்டிங் ஆடுவாரு. அவங்க அப்பா நல்லா போட மாட்டாரு. பாபர் அசாமோட இன்டென்ட் அங்க வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. டக் டக் பாபர்ன்றாங்க. ஒரு டக் டக் பாபரா. பங்களாதேஷ் வந்து டாஸ் ஜெயிக்கிறாங்க. பங்களாதேஷ் டாஸ் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம வந்து இந்தியா டாஸ் தோத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கடைசி 10-11 மேட்சா நம்ம வந்து டாஸ் தோத்துட்டோம். நம்ம ரோஹித் சர்மா வந்து அந்த கேட்ச தவறு விட்டுட்டாரு. அக்ஷர் பட்டேலோட ரோஹித் சர்மா வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தரையில இந்த அம்மா சமாதியில வந்து சசிகலா வந்து தட்டின மாதிரி டபால் டிபில் டபால்னு தட்டிட்டு இருந்தாரு. ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லிபீடியா பாருங்க. வீக்லி கிரிக்கெட் விஷயம் தெரிஞ்சுட்டு போங்க. சோ இந்த வீக்கோட அப்டேட்ஸ் பாத்துருவோமா? இந்த வீக் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ட்ரையான வீக் தான். பெருசா ஒன்றும் அப்டேட்ஸ் இல்லை. எல்லா டோர்னமெண்ட்டும் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஏதாவது புதுசா வரும்போது நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் பேக் டு பேக். அண்ட் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ்லாம் கொஞ்சம் கிடைச்சது. லைக் வந்து பெரிய இன்டர்நேஷனல் மேட்ச், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா மேட்ச் ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பத்தி ஒரு 10 நிமிஷம் அப்படி பேசுறோம்னா எடுத்தோடனே வீக்லிபீடியால பாக்குறவங்க எல்லாருமே வந்து அந்த மேட்ச் பத்தி தான் நாங்கள் பேச போறோம், வீடியோவே அதை பத்தி தான் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு ஃபுல் வீடியோ பார்க்காம நிறைய இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்கள்லாம் வந்து கடைசியில இருக்கும். லைக் நிறைய சின்ன சின்ன லீக்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து கவர் பண்ணுவோம். ஸோ அதை பத்தி கம்ப்ளீட்டா பார்க்காம இதுதான் வீடியோ நினைச்சுக்கிறாங்க. ஸோ அதனால ஒரு சேஞ்சுக்கு நம்ம வந்து இன்டர்நேஷனல் ஃபர்ஸ்ட் சொல்லாம டொமஸ்டிக்கை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு, டொமஸ்டிக்ல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல, டொமஸ்டிக்கை நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இன்டர்நேஷனல் போயிடும்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணோம். ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் வந்து டொமஸ்டிக்ல ஆரம்பிச்சிடும். எடுத்தோடனே ஐபிஎல் பத்தி தான் பார்க்க போறோம். ஐபிஎல் ஸ்கெடியூல் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. சண்டே ரிலீஸ் ஆயிடுச்சு, லாஸ்ட் சண்டே. ஸோ மார்ச் 22 வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்குது. கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி ஈடன் கார்டன்ஸ்ல நடக்குது. கடைசியா வந்து கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஐபிஎல் நடந்தது வந்து ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் சீசன் ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து பெங்களூர்ல வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த மேட்ச் வந்து நிறைய பேர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் வந்து பெண்டல் மெக்கலம் வந்து 156 அடிச்சிருப்பாரு. அதுவும் அவ்வளவு பெரிய ஸ்கோர் 158 அடிச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ அவ்வளவு பெரிய ஸ்கோரோட ஐபிஎல்லே வந்து ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணாரு பெண்டல் மெக்கலம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. இப்போ வந்து ஈடன் கார்டன்ஸ் ஆடுறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் தான். ஸோ மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் பத்தியே ஒரு அப்டேட். ஹர்திக் பாண்டியா will be suspended for the first match due to the poor overrate the previous match he played. ஸோ அதனால போன சீசன்ல ஆன கடைசி மேட்ச் வந்து ஓவர் ரேட் வந்து அவர் மெயின்டைன் பண்ணாதனால அவர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து சஸ்பெண்ட் ஆனாரு. ஆரம்பமே அமக்கலமா இருக்கா. இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்கு அதை சொல்லு. ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து அதுவும் வந்து இந்த ரைவல்ஸ் எம்ஐஸ் எல் கிளாசிக்கோனே சொல்லலாம். ஸோ எம்ஐஎஸ் சிஎஸ்கே தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் சேப்பாக்ல நடக்குது. அதுதான் வந்து டிக்கெட்ஸ் வந்து இப்பயே எல்லாருமே வந்து அங்கங்க போலீஸ்காரதா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஊருக்குள்ள சொல்லி வைக்கிறதா இருக்கட்டும். ஆனா 2 டிக்கெட்னே சொல்லி வைக்கிறதா இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து எம்ஐசிஎஸ்கே சேப்பாக்கம் நடக்குது அப்படின்னா 10,000 ரூபாய் கிட்ட வைப்பாங்க போல ஒரு டிக்கெட். மினிமம் சொல்ற நாடு. இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து ஆக்சுவலி ஹர்திக் பாண்டியா வந்து மும்பை கார்ட்லன்றது யாருக்கு நெகட்டிவ்னு தெரியல. சிஎஸ்கேவா இல்ல மும்பைக்கான்ட்டு லாஸ்ட் டைம் வந்து தலைவன் தோனிக்கு 3 6 போட்டு கொடுத்தாங்க கடைசி டெத் ஓவர்ஸ்ல வந்து. அதெல்லாம் நாங்க மிஸ் பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ ஹர்திக் பாண்டியா கேப்டன், இப்போ அவரோட சஸ்பெண்டட்ன்றாங்க. ட்விட்டர்ல நிறைய பேர் வந்து ஆசைப்பட்ஸ்லாம் வந்து எனக்கு ரோஹித் சர்மா வந்து திரும்ப கேப்டன்சி வேணும்னு பேசிட்டு இருக்காங்க. ரோஹித் சர்மா ஃபேன்ஸ்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரோஹித் சர்மா ஃபேனா, மும்பை ஃபேனா? ஹரிஷ் சொல்லுங்க. நான் எனி டைம் ரோஹித் சர்மா இஸ் மை கேப்டன். சொன்னேன் எனக்கு பர்சனலா ரோஹித் சர்மா வந்து கேப்டன் தான் பிடிக்கும். ஆனா மும்பை இந்தியன்ஸ்க்கு இப்போ திரும்ப ரோஹித் சர்மா கேப்டன் ஆக மாட்டாரு. ஆகிறது நல்லா இருக்காது. ஸோ வந்து சூரியகுமார் யாதவ் தான் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி கேப்டனா இருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் ஃப்ரம் எம்ஐ வந்து அல்லாஹ் கசன்ஃபர் இஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் ஐபிஎல் பிகாஸ் டியூ டு ஹிஸ் இன்ஜுரி. ஸோ அவருக்கு பதில் முஜிபுர் ரஹ்மான் வந்து இஸ் கெட்டிங் ஹிஸ் பிளேஸ் இன் மும்பை இந்தியன்ஸ். இதுல இன்னொரு பண்ணியான விஷயம் என்ன தெரியுமா? 2024 ஐபிஎல்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து முஜிபுர் ரஹ்மான சைன் பண்ணிருந்தாங்க. ஓகேவா? அவரு ரூல்ட் அவுட் ஆயிட்டாருன்னு அல்லாஹ் கசன்ஃபர் ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரா கேகேஆர் சைன் பண்ணாங்க. இப்ப என்னடானா வந்து மும்பை இந்தியன்ஸ் அல்லாஹ் கசன்ஃபருக்கு பதிலா முஜிப் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வாழ்க்கை ஒரு வட்டம்டா அப்படின்ற மாதிரி. வாழ்க்கை ஒரு வட்டமும் இல்ல சதுரமும் இல்ல. அவர் கால் நடந்தது இவர் கால் நடந்தது மாத்துறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வந்து இப்ப மும்பை ஆர்சிபின்னு சொல்றப்ப எனக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2 மேட்ச் அகைன்ஸ்ட் மும்பை அண்ட் ஆர்சிபி. இது ரீசென்ட் டைம்ஸ்ல அந்த ஒரு 10 டீம்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா நாயக்கண்டா கல்லக்கண்டா நாயக்கானன்ற மாதிரி ஒரு மேட்ச் தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஒன்னு ஆர்சிபிக்கு அகைன்ஸ்ட் 2 மேட்ச் ஆடுவாங்க, இல்ல மும்பைக்கு அகைன்ஸ்ட் 2 மேட்ச் ஆடுவாங்க. இன்னொரு ரைவலுக்கு அகைன்ஸ்ட் ஒரு மேட்ச் தான் ஆடிட்டு இருந்தாங்க. இப்ப 2 டீமுக்கு அகைன்ஸ்ட் 2 மேட்ச் இருக்கு. தரமா இருக்க போது எங்களுக்கு அந்த வாங்கினதை திருப்ப கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி அந்த பெங்களூர் சம்பவம் May 22 இந்த டேட் மறந்து போச்சு.
அந்த சம்பவத்தை திரும்ப கொடுத்தா அவனு பெங்களூருக்கு. பார்ப்போம் எப்படி இருந்து. அப்ப எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பெங்களூருன்னு சொல்லும்போது பெங்களூர்ல இருந்து ஆர்சிபி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஜேக்கப் பெத்தல் வில் பி ரூல்ட் அவுட் ஆஃப் ஐபிஎல் பிகாஸ் டியூ டு ஹிஸ் இன்ஜுரி கன்சர்ன்ஸ். ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இன்னும் யாரும் சொல்லல. பாப்போம் யார் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப. அவங்கள்ட்ட இருந்து இந்த மாதிரி டிவால்ட் ப்ரோவை சைன் பண்ணுங்க, சாம் கோன்ஸ்டாஸ். அதுக்கு எதுக்கு எனக்கு சத்தியமா புரியலடா. சாம் கோன்ஸ்டாஸ் எதுக்குன்னு தெரியல. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா போ வெப்ஸ்டர் வேணும்னு பேசிட்டு இருக்கானுங்க. விராட் கோலி விக்கெட் எடுத்தது ஒரு பாவமா விடுங்கடா. அதாவது அந்த அந்நியன் படத்தை சொல்லுவாங்களா, என்னது மெசேஜ அனுப்பிச்சதும் ஒரே ஆளு, அது படிச்சதும் ஒரே ஆளு அப்படின்ற மாதிரி போ வெப்ஸ்டர் கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்துறதும் ஒரே ஆளு, அவர் ஆர்சிபி வேணும்னு கேட்கறது ஒரே ஆளான்ற என்ன புரியல எனக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்றது. அந்த மாதிரி இந்த நிலவரத்துல ஒரு கலவரம். ஸோ பேட் கமின்ஸ் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆடலன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அவர் வந்து இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னால விளையாடாம இருக்காரு அப்படின்ட்டு. ஆனா ஐபிஎலுக்கு திரும்ப விளையாடுவாரான்னு கேட்டீங்கன்னா விளையாடுவாருன்னு சொல்லி இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எஸ் ஹில் பி பேக் இன் ஐபிஎல் 2025. சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் வர ஐபிஎல்ல விளையாடுவார் கண்டிப்பா அவரு. அவர் அதான் லைக் வந்து இந்த ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி கிடையாது, ஆங்கிள் இன்ஜுரி தான், ரெக்கவர் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதான் கமின்ஸ் இல்லைன்னா ஹைதராபாத் நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடம் தான். வரணும், வந்தாதான் ஹைதராபாத் உருப்பிடுவாங்க, இல்லைன்னா கஷ்டம். ஹைதராபாத்ல வந்து பேட்ஸ்மேன் இருக்கு, பவுலர் இருக்கு, ஆல்ரவுண்டர் இருக்கு, ஒரு கேப்டன் இல்ல. அதுக்கு வந்து கமின்ஸ் தான் வந்து ஒரு நல்ல ஆளா இருக்காரு. ஸோ பார்ப்போம் வராருன்னு. ஐபிஎல் ஓவர். மீதி லீக் மேட்சஸ் எல்லாம் பார்க்கலாம். பெருசா ஒன்றும் நடக்கலைங்க. ஹரி சொன்ன மாதிரி லைக் வந்து எல்லாமே இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி சைட்ல வந்ததுனால அங்கேயே கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. பட் லெஜெண்ட்ஸ் லீக் வந்து நாங்க அப்படி இல்லடி அப்படின்ட்டு நாங்க வெட்டியா தான் இருக்கோம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு சைட்ல ஆடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம போன வீக்லி பீரியட்லேயே சொல்லியிருந்தோம், ரொம்ப சேச்சுரேட் ஆகிற அளவுக்கு வந்து லெஜெண்ட்ஸ்னு மாசத்துக்கு ஒரு 2 லீக் ஆச்சு போகுது. நம்ம போன தடவை பார்த்த மாதிரி இந்த 90 பால் லீக்னு போயிட்டு இருந்துச்சு. அதுல வந்து சத்தீஸ்கர் வாரியர்ஸ் டிசர்வ்ட் சாம்பியன்ஸ். அஃப்கோர்ஸ் அவங்க இருந்த டீமுக்கு லாஸ்ட் பால் ஃபினிஷ்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் ஃபைனல்ஸ் நல்லா செம கிராக்கிங் ஆஃப் கான்டெஸ்ட் முடிஞ்சா ஹைலைட்ஸ் பாருங்க, நல்லா இருக்கும். 22 February வந்து பாத்தீங்கன்னா லெஜெண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் லீக் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வந்து நம்மளோட ஃபேவரட் பிளேயர் சச்சின் டெண்டுல்கர், பிரையன் லாரா, கிறிஸ் கெயில், பிரெட்லி, டேனியல் கிறிஸ்டியன் இவங்கெல்லாம் வந்து பேக் இன் ஆக்ஷன். ஸோ வந்து இந்த தடவை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த இந்தியா லெஜெண்ட்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் லெஜெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருப்போம்ல, அந்த டோர்னமெண்ட் இஸ் பேக். ஸோ 22 February அது வந்து அஃப்கோர்ஸ் நம்ம வீக்லி பீரியட்லையும் கவர் பண்ணுவோம், அது பார்க்கலாம். ஸோ லெஜெண்ட்ஸ் லீக் வந்து இவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா T10 ஒன்று போயிட்டு இருக்கு. லைக் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணீங்களான்னு தெரியல, நான் பார்ப்பேன் ஃபேன் கோட்ல ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது. என்னன்னா வந்து ஒரு யூரோப்பியன் T10 சரியா, ECLன்னு சொல்லுவாங்க. அது வருஷத்துக்கு எல்லா மேட்சும் டெய்லி நடந்துகிட்டே இருக்கும். அது ஒரு மேட்ச். அதுல நேத்தி வந்து பாத்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸை சேர்ந்த மேக்ஸோ டிவுட் அப்படின்னு ஒருத்தர் ஓப்பனர் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அவர் வந்து நேற்று 6 சிக்ஸஸ் அடிச்சாரு. அது ஆக்சுவலி T10 அந்த இடத்துல ஒரு குட்டி கிரவுண்ட் தான், அது அடிக்கிறது ஈஸி தான் சரிங்களா. பட் வந்து 6 சிக்ஸஸ் ஒரு பெருசா யாரும் அடிச்ச மாதிரி ஞாபகம் இல்ல. நல்லா இருந்துச்சு அந்த லீக்ஸை. நீங்க ஆக்சுவலி பாருங்க கேஸ், உங்களுக்கு டைம் கிடைக்குது, உங்களுக்கு வந்து போர் அடிக்குது, கிரிக்கெட் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஃபேன் கோட் லாகின் பண்ணீங்கன்னா அந்த மேட்சஸ் போயிட்டே இருக்கும். ECL T10 அதான் ஒன்று போயிட்டு இருக்கும். சும்மா பாருங்க, ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சைட்ல. இந்த சைட்ல ஃபுல்லா இவங்க கன்சர்வேட்டிவ் அப்ரோச் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும்போது அந்த T10 வந்து பாலுக்கு பால் 6-4 அடிச்சுட்டே இருப்பாங்க. பார்க்கறதுக்கு ஜாலியா இருக்கும், என்டர்டெய்னிங்கா இருக்கும். அது டைம் படிச்சா பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சி டிராஃபி சைடு வந்துடலாம். ரஞ்சி டிராஃபில வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி செமிஃபைனல்ஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து Day 5 கரெக்டா சரிங்களா. ஸோ வந்து நம்ம போன தடவை சொல்லியிருந்தோம், விதர்பா எப்படியாச்சும் இந்த மும்பையை மட்டும் நாக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா வந்து சந்தோஷமா இருக்கும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க மும்பை அப்படின்னு வந்து சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள வச்சுட்டீங்க வாயில சோடாவ நீங்க அப்படின்ற மாதிரி. விதர்பா ஃபைனலி ஆல்மோஸ்ட் நாக் அவுட் மும்பை. ரிசல்ட் இஸ் நாட் ஃபைனல், பட் விதர்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடும் இருக்கு. இப்போ செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து மும்பை ஆர் ஸ்ட்ரகிளிங் அ பிட். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, லைக் வந்து டாப் ஆர்டர் அவங்களுக்கு இருக்கிற டீமை வச்சுட்டு ஈஸியா அவங்க ஜெயிக்கலாம். லைக் வந்து சிவம் தூபே, அஜிங்கியா ரகானே, சூரியகுமார் யாதவ், ஷர்துல் தாக்கூர், தனுஷ் கோட்டியன், ஃபார்ம்ல இருக்கிற தனுஷ் கோட்டியன், ஷம்ஸ் முலானின்னு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் வச்சுக்கிட்டு சமோதய ஸ்ட்ரகிளிங். அந்த டாப் ஆர்டர் அகைன் தே ஃபெயில் டு த கோர் அப்படின்னு சொல்லலாம். இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்லயுமே வந்து தே ஸ்ட்ரகிள்ட். விதர்பா ஆன் கிளட்ச் ஆஃப் ரீச்சிங் டு த ஃபைனல். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் பேஸ்ட் மேட்சா இருந்துச்சு சரிங்களா. இது இப்படி போயிட்டு இருக்கா. செகண்ட் செமிஃபைனல்ஸ் நம்ம வந்து அப்படியே அந்த கேரளா வெர்சஸ் குஜராத்னு சொல்லுவோம்ல, அந்த சைடு வந்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சைட்ல ஃபர்ஸ்ட் கேரளா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அப்ரோச் கிளியரா தெரிஞ்சிருச்சு. எங்களால இந்த மேட்ச் ஜெயிக்க முடியுமாலாம் தெரியல, பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து போட்டு தடவுன்னு கேரளா மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள், அதாவது 2 days ஃபுல்லா ஆடிட்டு தேர்ட் டேல ஃபர்ஸ்ட் செஷன் ஃபுல்லா ஆடுறாங்க. கேரளா 457 ரன்ஸ் அடிக்கிறாங்க. அசாருதீன் நோட்டபிள் மென்ஷன் ஒரு 150 அடிச்சாரு. அந்த டீம்ல அசாருதீன் மட்டும் தான் வந்து 50 ஸ்ட்ரைக் ரேட், மீதி எல்லாருமே வந்து லெஸ் தேன் 50 தான் ஸ்ட்ரைக் ரேட். அஃப்கோர்ஸ் டெஸ்ட் மேட்ச் தான் இல்லன்னு சொல்ல, இருந்தாலும் அவங்களோட இன்டென்ட் இதுலயே கிளியரா தெரிஞ்சிச்சு. எனக்கு என்னன்னா மேட்ச் எல்லாம் ஜெயிக்க வேணாம், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு நாங்க எடுத்தா போதும், விக்கெட்ஸ் விடாம அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் நாங்களே ஆடிட்டு முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஸ்கோர் செட் பண்ணிட்டு கடைசி ஒரு 2 நாள்ல வந்து நாங்க வந்து அந்த பிச்சு கொஞ்சம் ஸ்லோ ஆகும்ல, டர்ன் திரும்பும் போது நாங்க அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல குஜராத்தை வந்து கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு போனாங்க.
ஆல்மோஸ்ட் ஒர்க் ஆச்சு. பட் என்ன இங்க பிரச்சனை அப்படின்னா, குஜராத்துமே அதே ஃபாலோ பண்ணிட்டாங்க. நீங்க மட்டும் தான் ஆடுவீங்களா? நாங்களும் ஆடுவோம் முடியும் அப்படின்ட்டு அவங்களும் செம்ம டிஃபென்ஸ் கட்டைய போட்டு இப்போ வந்து 4 இவன் ஆக்சுவலி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த பாத்தீங்கன்னா வாலு படத்துல விடிய விடிய நின்றுட்டு இருப்பாங்களே. அந்த 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 இடத்துல அந்த பாட்டு வரும். சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்ட்டு அப்படின்ட்டு இந்த மாதிரி குஜராத் ஒரு சைடுல வந்து ஃபுல் கட்டைய போட்டு சோ இந்த வீடியோ நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா குஜராத் ட்ரையல் பை 11 ரன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அப்கோர்ஸ் 2 விக்கெட்ஸ் தான் பாக்கி இருக்கு. ஒரு என்டர்டெய்னிங்கான கான்டெஸ்டா இருக்கும். விதர்பா ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க ஓடியையும் ஜெயிச்சிருந்தாங்க, விஜயசாரையும் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அது இப்போ ரஞ்சி டிராஃபி அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இட் வில் பி ஒரு டபுள் ஃபீட் மாதிரி ஃபார் விதர்பா. இட் வில் பி பிக் அச்சீவ்மெண்ட் ஃபார் கருணா டீம். அண்ட் நான் அந்த மும்பை மேட்ச் பத்தி சொல்லும் போது இன்னொரு சின்ன அப்டேட் சொல்ல மாட்டேன். சிவம் துபே பவுலிங்ல 5 விக்கெட்டுங்க. அர்ஷித் ராணாவெல்லாம் நம்ம கலாய்ச்சோம் அந்த அந்த டைம்ல கன்கஷன் சப்ஸ்டியூட் லைக் டு லைக்லாம் சொன்னோம். இப்போ வந்து என் தம்பி பவுலிங்லாம் போடுவேன் சரிங்களா பாருங்க அப்படின்ட்டு ரஞ்சி டிராஃபில 5 விக்கெட்ஸ் குட் அச்சீவ்மெண்ட். சிவம் துபே ஹேட்ஸ் ஆஃப் ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட். அவ்வளவுதான் ரஞ்சி டிராஃபி அப்டேட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே இன்டர்நேஷனல் சைடு வந்துடலாம். இன்டர்நேஷனல் வந்து நம்ம சாம்பியன்ஸ் டிராஃபி பாக்குறதுக்கு முன்னாடி 2-3 சின்ன டோர்னமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அதை வச்சு கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அயர்லாந்து ஜிம்பாப்வே டெஸ்ட் சீரிஸ் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஓடிஐ சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வே வந்து 2-1 ஜெயிச்சிட்டாங்க. அதுல ஜெயிச்சதுலயுமே ஒரு ஸ்பெசிபிக் மென்ஷன் வந்து பென் கரன் சரிங்களா. யாரா இந்த பென் கரன்? எனக்கு வந்து டாம் கரன் தெரியும், சாம் கரன் தெரியும். யாரா அந்த பென் கரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாம் கரனோட தம்பி, சாம் கரனோட அண்ணன். இவருக்கு பின்னாடி இவருக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி ஒரு பென் கரன் 2வது பையன் கெவின் கரனுக்கு. ஸோ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பென் கரன் பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் பிளேயர் ஃப்ரம் த கரன் ஃபேமிலி டு ஸ்கோர் அ செஞ்சுரி இன் ஓடிஐயா. இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க 3 பேரும் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ். ஓகே, சாம் கரன் ஆஃப்கோர்ஸ் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், பட் ஹேசன்ட் ஸ்கோர் ஆல்ரவுண்டரா? சரி ஓகே. ஏய் நல்லா தானே பேட்டிங் ஆடுவாரு. கெவின் அவங்க அப்பா நல்லா போட மாட்டாரு. ஆமா ஆமா அது கரெக்ட் தான். ஓகே, அதை பத்தி நம்ம போக வேணாம், திட்டுவாங்க கமெண்ட்ஸ்ல. ஸோ வந்து ஸோ யா லைக் ஹி பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேயர் ஃப்ரம் த கரண்ட் ஃபேமிலி டு ஸ்கோர் செஞ்சுரி இன் ஓடிஐ. அவங்களுமே 2-1 ஜெயிச்சிட்டாங்க. பிரைன் பென்னட் ஓட சூப்பர் சீரிஸ் அவருமே வந்து ஒரு அடுத்த ஃபியூச்சர் ஆஃப் ஜிம்பாப்வேன்னு சொல்றாங்க. ஒரு சூப்பர் 160 அடிச்சாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. நல்ல டேலண்டா தெரிகிறாரு. ஷார்ட் மேக்கிங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அண்ட் அடுத்த டோர் பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ டோர் ஆஃப் ஓமான். அது நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ பேசிக்கா என்னன்னா ஒரு T20 டோர் போயிட்டு இருக்கு. அதுல யூஎஸ்ஏ வந்து பாத்தீங்கன்னா 190 சேஸ் பண்ணிட்டாங்க. அடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு பையன் தான், சாய் தேஜா முக்கமல்லா அப்படின்ற ஒரு சின்ன பையன். 21 இயர்ஸ் ஓல்டு தான் அவரு. அவர் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சு நேற்று அவரோட ஃபர்ஸ்ட் T20 செஞ்சுரி அடிச்சார் அவரு. ஸோ யூஎஸ்ஏ has won it comprehensively. 190 இருந்தாலும் சேஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல சேஸ் பை யூஎஸ்ஏ. அடுத்து வந்து நம்ம ட்ரை சீரிஸ் போயிட்டு இருந்துச்சு பிட்வீன் நியூசிலாந்து, பாகிஸ்தான் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. எல்லாருக்குமே தெரியும். சாம்பியன்ஸ் டிராஃபி போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல்ஸ் பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து நடந்துச்சு. அதே ஸ்டேடியம் அதே கராச்சியில தான் நடந்துச்சு. நியூசிலாந்து வந்து அதை ஜெயிச்சிட்டாங்க, சேஸ் பண்ணிட்டாங்க, சக்சஸ்ஃபுல்லா சேஸ் பண்ணிட்டாங்க. சரி ஓகேடா இது நாங்க பழி வாங்குவோம்டா அப்படின்ட்டு வந்து 1 வீக் டைம்ல சாம்பியன்ஸ் டிராஃபி அதே கிரவுண்ட்ல அதே பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்ட்டும் ஆச்சு. பழி வாங்கிட்டாங்களா, பலி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அந்த பாபர் அசாமுக்கு பயங்கர கிரிட்டிசிசம் அந்த மேட்ச்ல. ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் டிராஃபி மேட்ச் 300+ சேஸ் பண்ணும். ஓப்பனிங் வராங்க, எஸ்பெஷலி இந்த ஃபக்கர் ஜமான் இன்ஜுரி ஒன்று ஆயிடுச்சு ஃபீல்டிங் பண்ணும்போது. ஸோ ஹி கான்ட் பேட் அந்த டாப் ஆஃப் தி ஆர்டர்ன்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஏன்னா அவர் ஃபீல்டிங்ல இல்ல ரொம்ப ஓவர்ஸ்க்கு அப்படின்ட்டு. ஓப்பனிங் வந்து பாபர் அசாம் தான் வந்தாரு சரிங்களா. பாபர் அசாமும் சவுத் ஷக்கீலும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்பவே வந்து ஒரு செடேட்டான ஒரு ஸ்டார்ட், ரொம்ப ஸ்லோ. 320 டார்கெட்டுக்கு வந்து 10 overs 21 for 1 off for 2 இருந்தாங்க. ரொம்ப ஸ்லோ ஸ்டார்ட். அதுவும் இந்த கிளென் பிலிப்ஸோட கேட்ச் ஒன்று எப்பா ஒரு மேட்சுக்கு மேட்ச் பாயிண்ட்ல இருந்து அப்படியே சும்மா பறந்துட்டு அது ரிஃப்ளெக்ஸ் ஒரு பக்கம் வேணும். அதே சமயம் வந்து பாடி அந்த அளவுக்கு அந்த டைம்ல ஸ்ட்ரெச் ஆகணும். அது ரொம்ப எபிலிட்டி அவருக்கு ஜாஸ்தியா இருந்துச்சு நான் பார்க்கும்போது. அவர் கேட்ச் பால் பின்னாடி போயிட்டு அப்படியே போன பால இப்படி வாங்கினாரு அவரு. செம்மையா இருந்துச்சு. மேட்சுக்கு ஸ்க்ரீமர் பிடிச்சிட்டாரு கிளென் பிலிப்ஸ். அண்ட் அதுக்கப்புறமும் பாபர் அசாமோட இன்டென்ட் அங்க வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. டக் டக் பாபர்ன்றாங்க, ஒரு டக் டக் பாபரா. ஆமா, பாபர் அசாம வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்களா. உடனே இந்த பாகிஸ்தான் ஃபேன்ஸ் வந்து ட்விட்டர்ல வந்து பார்த்தோன்னா தம்பி எங்காலாச்சும் அடிச்சாம்பா, உங்கால் என்னப்பா அடிக்கிறாரு அப்படின்ட்டு விராட் கோலியை வந்து அவங்க பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம வருவோம், அது என்ன நடந்துச்சுன்றது அப்புறம் பார்ப்போம். வந்து இந்த மேட்ச் வந்து டாம் லாதம் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ டாம் லாதம் வந்து நான் சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் பார்க்கும் போதுல இருந்து அவரை பார்த்துட்டு இருக்கேன். அவர் வந்து மோஸ்டா டெஸ்ட் மேட்சஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருப்பாரு. அவரை அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓடிஐயுமே ஆடிட்டு இருந்தாரு நடுவில். இப்ப பாத்தீங்கன்னா திரும்ப வந்து சாம்பியன்ஷிப்ல வந்து ஒரு பயங்கர கம்பேக் கொடுத்துருக்காரு, ஒரு செஞ்சுரி அடிச்சு. ஸ்பெஷல் மென்ஷன் ஃபார் டாம் லாதம்.
பட் யா இந்த மேட்ச்ல வந்து நியூசிலாந்து வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். ஸோ தேர் கிளியர் ஃபேவரட்ஸ் டு மேக் இட் தி செமிஃபைனல்ஸ். மீன்வைல் பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா அவங்க நிலமா கொஞ்சம் கவனகடமா தான் இருக்கு. ஒன் லாஸ் அவே ஃப்ரம் ரூலிங் அவுட் ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ராஃபி செமிஃபைனல்ஸ். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அவங்க கதை. அவங்க இந்தியாவோட தோத்துறாங்க அப்படிதான் அவங்க கதை முடிஞ்சு. பிராக்டிகலி மேத்தமெட்டிக்கலி பாசிபிள் தான். அஃப்கோர்ஸ் எதை வேணா நடக்கலாம், பார்க்கலாம். சண்டே தான் வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச். அதுல வந்து பாகிஸ்தான் ஜெயிப்பாங்களா, அவங்களோட குவாலிஃபையிங் சான்சஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுமான்னு பாக்குறதுக்கு முன்னாடி நேத்து நடந்த இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் பாத்துருவோமா? இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்ல வந்து அங்க எப்படி பாகிஸ்தான் வந்து பரிதாப நிலையில இருக்கும், பங்களாதேஷ் வந்து இங்க பரிதாப நிலைக்கு போயிடுச்சு. ஏன்னா பங்களாதேஷ் தன்னோட தோல்வியை வந்து சந்திச்சுட்டாங்க. அடுத்த மேட்ச் வந்து அவங்களுமே தோத்தா அவங்களுமே அவுட் ஆஃப் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி. பங்களாதேஷ் வந்து டாஸ் ஜெயிக்கிறாங்க. பங்களாதேஷ் டாஸ் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்தியா டாஸ் தோத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கடைசி 10-11 மேட்சா நம்ம வந்து டாஸ் தோத்துட்டோம். கடைசியா நம்ம வந்து எப்போ டாஸ் ஜெயிச்சோம்னா 2023 செமிஃபைனல் ஆனோம்ல நியூசிலாந்து கூட, அப்போதான் நம்ம கடைசியா டாஸ் ஜெயிச்சிருக்கோம். எஸ், இந்தியா டாஸ் தோத்துட்டாங்க. பங்களாதேஷ் வந்து பேட்டிங் ஆட வராங்க. எடுத்தோடனே ஒரு கிரேட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு வந்து கொலாப்ஸ் ஸ்டார்ட்னே சொல்லலாம். பயங்கரமா கொலாப்ஸ் ஆயிட்டு ஒரு 35-5 வந்து பங்களாதேஷ் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அங்கதான் வந்து 2 பேட்ஸ்மேன் ஜேக்கர் அலியும் கிரிடாயும் வந்து ஒரு பயங்கரமான பார்ட்னர்ஷிப். இந்த பார்ட்னர்ஷிப்புக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது வந்து நம்ம ஜேக்கர் அலி வந்து அக்ஷர் பட்டேல் வந்து 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. தேர்ட் பால் ஆன ஹேட்ரிக்ல இருக்கும்போது நம்ம ஜேக்கர் அலி வந்து ஒரு டிஃபென்ஸ் மாதிரி வைக்கிறாரு. அது ஆஃப் சைட்ல வந்து ஸ்லிப்பு கேட்ச் போகுது. ஸ்லிப்பு கேட்ச் பிடிச்சாரா அப்படின்னு கேட்டா இல்ல, நம்ம ரோஹித் சர்மா வந்து அந்த கேட்சை தவறு விட்டுட்டாரு. ஈஸி சிட்டர் தான், தவற விட்டுட்டு அக்ஷர் பட்டேலோட ரோஹித் சர்மா வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தரையில இந்த அம்மா சமாதியில வந்து சசிகலா வந்து தட்டின மாதிரி டபால் டிபில் டபால்னு தட்டிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி அவரு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாரு. ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி மாதிரி ஒரு ஐசிசி ஈவெண்ட்ல வந்து லைக் அக்ஷர் பட்டேலுக்கு வந்து அது பெரிய ஃபீட்ல அந்த ஹேட்ரிக் கிடைக்கலாம் அவருமே ஃபீல் பண்ணாரு. அக்ஷர் பட்டேல்கிட்ட சாரிபா அப்படின்னு அக்ஷர் பட்டேலுமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாரு. எட்ஜ் பட்ட உடனே ஏ அப்படின்னு போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஏ ஓ அப்படின்னு டக்குன்னு அந்த ரியாக்ஷன் செம்ம பண்ணா இருக்கும். அந்த ரியாக்ஷன் கேட்ச் தவற விட்டதுதான். மேட்ச் தவற விட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தவறு விட்டுட்டாங்க. அந்த மொமெண்டமே விட்டுட்டாங்க. அப்படியே ஜேக்கர் அலி வந்து ஹிருடாய் கூட சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப், ஒரு 68 ரன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அவருமே அவுட் ஆயிடுறாரு. ஹிருடாய் டு மென்ஷன் இஸ் a ஸ்பெஷல் பேட்டர் ஃபார் பங்களாதேஷ், ஒன்லி பேட்டர் ஃபார் பங்களாதேஷ்னு சொல்லலாம். அவர் ஒருத்தர் மட்டும்தான் நின்று ஒரு செஞ்சுரி அடிச்சு கொடுத்து, ஜேக்கர் அலி கூட சேர்ந்து ஒரு 68 அடிச்சு கொடுத்து 2 பேர் தான் ஸ்கோரே. அங்க ரிஷாத் ஹுசைன் வந்து லைக் ஒரு ஹேண்ட் கொடுத்தாரு, கடைசியில பினிஷ் பண்றதுக்கு ஒரு சின்ன ஹேண்ட். அதுக்கப்புறம் வந்து சேர்ந்து மொத்தமா சேர்ந்து ஒரு 228 ரன்ஸ் வந்து பைல் அப் பண்றாங்க ஸ்கோரா. ஓகே, 35-5 இருந்து வந்து 228 கொண்டு வந்தது பெரிய விஷயம். ஹிருடாய் வந்து இந்த ஈவெண்ட்ல வந்து இப்படி விளையாடுறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் அந்த ஆக்சுவலி அந்த கேட்ச் விட்டார்ல ரோஹித் சர்மா அந்த கேட்ச் விட்டப்போ பயங்கர கிரிட்டிசிசம் வந்து ட்விட்டர்ல. ஏன்னா அந்த 35-5 விட்டாங்க சரியா. அதுல இருந்து அந்த பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தோன்னா 154 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் 189 வரைக்கும் அவங்க வந்து எடுத்துட்டு வந்தாங்க, இந்த தௌஹீத் ரிதாயும் ஜேக்கர் அலியும் சரியா. ரோஹித் சர்மா போட்டு அவ்வளவு பேஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பார்த்தோன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு கேட்ச விட்டாரு அந்த பார்ட்னர்ஷிப்ல. அதே மாதிரி கேஎல் ராவலும் ஸ்டெம்பிங் ஒன்று விட்டுருப்பாரு சரிங்களா, ரிதாயோட ஸ்டெம்பிங். அப்படி இருக்கிறப்போ மிஸ்டேக்ஸ் நடந்துச்சு. வெறும் ரோஹித் சர்மா போட்டு அப்கோர்ஸ் ஹேட்ரிக் அந்த பாலை மிஸ் பண்ணது தப்பு தான், சிட்டர் தான் இல்லைன்னு சொல்ல. பட் அதுதான் காரணம் 154 அடிச்சதுக்குன்னு சொன்னதெல்லாம் வந்து எனக்கு ஏதோ கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி எப்படா காரணம் உண்மையிலே அதுவும் காரணம் வேற சொல்லலாம். எப்படா வன்மத்தை கக்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க, கக்கிட்டானுங்க சான்ஸ் கிடைச்சிருந்துட்டு. ஈஸி சிட்டர் தான் எடுத்துருக்கலாம். இட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ் இன் தி கேம் ஆஃப் கிரிக்கெட். ஸோ பவுலிங்ல பாத்தீங்கன்னா நம்ம முகமது ஷமி ஆஃப்டர் அன் இன்ஜுரி இஸ் பேக் வித் 5 விக்கெட் பால். பயங்கரமா போட்டு தெரிக்க விட்டுருக்காரு. நம்ம பும்ரா இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருந்த டைம்ல வந்து டோன்ட் ஃபீல் தரா பாய், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆக்ஷன்ல இறங்கிட்டாரு. 5 விக்கெட் ஆல் தான். பட் எனக்கு என்ன, நான் இன்னும் அந்த ஷமியோட அந்த ஃபுல் ரிதம் இன்னும் வரலையோன்னு தோணுது. அந்த ரிதம் இல்லைனாலும் 5 விக்கெட் எடுத்திருக்காரு, அது இல்லைன்னு சொல்ல. அப்கோர்ஸ் நத்திங் டு டேக் அவே ஃப்ரம் ஹிம். பட் இன்னும் அந்த ப்ராப்பர் ரிதம், அந்த ஷமி நம்ம எல்லாரும் பார்த்த அந்த ஷமி இன்னும் திரும்ப வரலையோ அப்படின்னு எனக்கு வந்து ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு. பார்க்கலாம், இது வந்து ஒரு வார்ம் அப் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 3 மேட்சா வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காரு. இங்கிலாந்தோடையும் டீசெண்டா போட்டுட்டு இருந்தாரு. இப்போ இஸ் கமிங் பேக் டு ஃபார்ம். இன்னும் ஃபுல்லா வரல. பாகிஸ்தானை எப்படி டேக்கிள் பண்ண போறாருன்றதை பார்க்கலாம். எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா வந்து ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. டு நோட் அ பாயிண்ட், ஹி இஸ் வெரி கன்சிஸ்டன்ட் இன் எவ்ரி மேட்ச் ஹி பிளேஸ். ஸோ 2 to 3 விக்கெட்ஸ் வந்து அங்கே எடுத்துறாரு கன்ஃபார்மா. ஸோ நம்ம முன்னாடி வந்து சொல்லியிருந்தோம் லைக் எல்லா வீடியோஸ்லுமே வந்து லைக் ஹர்ஷித் ராணா வந்து இட்ஸ் டூ ஏர்லி ஃபார் ஹர்ஷித் ராணா டு கெட் தீஸ் மெனி சான்சஸ்ன்ற மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் ஆனா வந்து இட்ஸ் நாட் டூ ஏர்லி ஃபார் மீ ப்ரோ, ஐ ஏர்ன் திஸ் பொசிஷன், ஐ டிசர்வ் திஸ் பொசிஷன்ற மாதிரி அவர் வந்து பயங்கரமா செஞ்சுட்டு இருக்காரு மேட்ச். நல்லது நடந்தா சந்தோஷம் தானே, இந்தியா ஜெயிச்சா போதும் நம்மளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அக்ஷர் பட்டேல் வந்து 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. நம்ம சொன்னோம்ல ஆன் ஹேட்ரிக்ல வந்து ரோஹித் சர்மா மிஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த 2 விக்கெட்ஸோட அவருக்கு பேங்க் க்ளோஸ் பண்ணாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட நிலவரம். செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா
இந்தியா எப்படி சேஸ் பண்ண போறாங்க, இந்தியா சேஸ் பண்றாங்கன்னு நம்மளுக்கு கான்பிடன்ஸ் இருந்துச்சு. நம்ம பங்காளிகள் பங்களாதேஷ் தலை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட். ரோஹித் சர்மா வந்து நமக்கு தெரியும் அவர் டாக்டிக்ஸ், அவர் டெக்னிக் என்ன, லைக் வந்து ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் வந்து ஆக்சிலேட் பண்ணி ஒரு நல்ல ஸ்கோர்ல கொண்டு வரணும், ஒரு ப்ரெஷர் போடணும் ஆப்போனன்ட் மேலன்னு சொல்லிட்டு. ஐசிசி ஈவெண்ட்ஸ்னாலே வந்து ரோஹித் சர்மா வந்து ஒரு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தெரியும். நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அடிக்காட்டியுமே ஓரளவுக்கு நல்லா அடிச்சு நல்ல ஸ்டார்ட் கொடுத்து ஒரு 41 ரன்ஸ் அடிச்சாரு. அடிச்சவருக்குமே நல்லா அடிச்சாருங்க, பாக்குறது சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. எல்லா மேட்சும் ரோஹித் சர்மா அவுட் ஆகும்போது தாங்க பார்க்கும் போதே ஒரு மாதிரி இருக்கும். லைக் என்னன்னா அவர் நல்லா ஷாட் தான் ஆட போனாரு, இன்டென்ட் கிளியரா இருந்துச்சு. அடிச்ச அவுட் ஆன விதம் தான் வந்து பாக்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. சுப்மன் கில்லும் அது மாதிரிதான் ஒரு மாதிரி மாதிரிதான் ரியாக்ஷன் கொடுத்திருப்பாரு. இதே மாதிரி டிஸ்மிஸல் தான் ஆக்சுவலி நம்ம 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்லயும் ஆயிருந்திருப்பாரு. ஆல்மோஸ்ட் சேம் ஷாட், ஆல்மோஸ்ட் சேம் ஃபீல்டர், அதே மாதிரி போயிட்டு ஒரு டைவிங் கேட்ச் வரும், ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டு வச்சுட்டாங்க. நைஸ் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட், நைஸ் போலிங், கரெக்டா சூப்பரா பண்ண எக்ஸிக்யூட் பண்ணாங்க பங்களாதேஷ். நைஸ். அதுக்கப்புறம் நம்ம சுப்மன் கில் தான் ஹீரோ ஆஃப் த மேட்ச். ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம் சுப்மன் கில்லோட அப்ரோச் எப்படி இருந்துச்சு ரோஹித் சர்மா கூட அப்படின்னு சொல்லிட்டு. அவருமே நான் பார்க்கும்போது 21 balls 27 இருந்தாரு. நல்லா ஒரு ஃபயர்ல தான் இருந்தாரு ஓப்பனிங். அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மா அவுட் ஆனதுக்கு அப்புறம் பாய வச்சிட்டாரு. இதுக்கு மேல வந்து யாரு நம்பர் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாய வச்சுட்டாரு. விராட் கோலி வந்தார் நெக்ஸ்ட். விராட் கோலி வந்ததுக்கு அப்புறம் அவருமே வந்து பெருசா வந்து பிரகாசிக்கவில்லை. ஏன்னா வந்து அந்த அமிட் டூ மச் போர் பெர்ஃபார்மன்ஸ். அவர் வந்து அடிப்பாரு, நல்லா அடிப்பாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். அந்த அளவுக்கு அடிக்கல. ஓகே, ஒரு கோலி அவுட் ஆயிட்டாருல, கோலி அவுட் ஆயிட்ட உடனே திரும்ப இந்த பாபர் அசாம் சுட்டுக்கு வந்துட்டாங்க. எப்பா எங்க அண்ணனாச்சு பார்த்தனா வந்து 50 அடிச்சாரு, உங்க அண்ணன் என்னப்பா 20 அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு போட்டு கோலி ஃபேன்ஸ் போட்டு பேஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா விராட் கோலி அடிச்சது வின்னிங் காசோட 20 ரன்ஸ்ரா, பாபர் அசாம் அடிச்சது வந்து லூசிங் காசோட 50 ரன்ஸ்ரா. தோக்க வைக்கிற 50 அடிச்சு என்னடா பண்றது, அவ்வளவு பொறுமையா அடிச்சு. செந்தில் காமெடி வரும்ல, அண்ணே நான் 7வது பாஸ்னு, நீங்க SSLC ஃபெயில்னு, பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா அப்படின்ற மாதிரி பெருசு. அந்த மாதிரி பாஸ் ஐட்டம்டா, அவ்வளவுதான் பிரின்ஸ். விராட் கோலி வந்து 22 ரன்ஸ் தான் அடிச்சாரு. பாப்பா நெக்ஸ்ட் மேட்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். சுப்மன் கில் தான் வந்து வழி மாறி போன சின்ன குழந்தை மாதிரி வந்து தேடிட்டு இருந்தாரு, யாராவது கூட நிப்பிக்கலான்ற மாதிரி. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நின்னாரு. அவருமே பாத்தீங்கன்னா ஒரு ரேர் ஃபெயிலியர், பெருசா வந்து அடிக்கல, 15 ரன்ஸ் என்னமோ அடிச்சாரு. ஸோ அவருக்கு நல்லா போகல. அப்புறம் இன்னொருத்தர் யாராவது வருவாங்களான்னு பார்த்தா அக்ஷர் பட்டேல் வந்தாரு. அவரு நமக்கு பிளான் தெரிஞ்சிச்சு, கம்பீர் வந்து பிளான் பண்ணிட்டாரு அக்ஷர் பட்டேல் தான் வந்து நம்பர் 5 ஆட வைக்க போறேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி நம்ம ஒரு டீம் ஸ்டார்டிங் இந்தியா எடுத்துட்டு போச்சுன்னா ரோஹித் சர்மா எப்பவுமே சேஞ்ச் பண்ண மாட்டார்ல, அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு அக்ஷர் பட்டேல் தான் இனிமேட்டு ஆடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அக்ஷர் பட்டேல் ஆடினாரு. அவருமே வந்து பெருசா ரன்ஸ் அடிக்கல, அவருக்கு சரியா போகல அந்த மேட்ச். சுப்மன் கில் அப்படியே கொஞ்சம் பாயை வந்து நல்லா விரிச்சிட்டாரு. அவர் வந்து ஆக்சுவலி ஒரு 50 அடிச்சாரு. அந்த மீன் டைம் அடிச்சது வந்து 68 பால்ஸ்ல 50 அடிச்சிருக்காரு. சரியா, அங்க வந்து ஒரு இன்சேனான ஒரு ஸ்டாட் என்ன தெரியுமா, இதுதான் வந்து சுப்மன் கில்லோட ஸ்லோவஸ்ட் எவர் ODI 50. 68 பால்ஸ் ஸ்லோவஸ்ட் 50. நம்ம ஆக்சுவலி ரோஹித் சர்மாவோட அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஷாட்லாம் சொல்றோம்ல, அந்த டைம்ல பார்த்தோன்னா இந்த சுப்மன் கில்லுமே எக்ஸ்ப்ளோசிவ் ஷாட் தான் கொடுத்துருக்காரு இத்தனை நாளாவே. அது நம்மளுக்கு பெருசா நோட் பண்ணல, ஏன்னா ரோஹித் சர்மா வந்து ஓவர் ஷேடோ பண்றாரு சுப்மன் கில்ல. ரெண்டு பேருமே எக்ஸ்ப்ளோசிவா ஸ்டார்ட் பண்றதுதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு இந்தியாவுக்கு. அதனாலதான் நம்ம வந்து ஆக்சுவலி ஓடியில கொஞ்சம் டாமினேட் பண்ணி அவர் ஏறி வந்து ஒரு ஷாட்லாம் அடிச்சிருப்பாரு. அதான் நல்ல ஷாட் சுப்மன் கில். சோ அந்த மாதிரி நல்லா எக்ஸ்ப்ளோசிவ் ஆடிட்டு இருந்தவர் அப்படியே விக்கெட் போக 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 இன்டெக்ட் குறைஞ்சி லைக் பாய் விரிச்சிட்டாரு. இவங்கெல்லாம் நம்புற மாதிரி இல்ல, இதுக்கு வந்து சோக் பண்றீங்களாடே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவருமே வந்து 50 கம்ப்ளீட் பண்றாரு பொறுமையா 68 பால்ஸ்ல. அதுக்கப்புறம் அவர் கூட ஸ்டாண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு வழியா வந்து KL ராகுல், அதாவது நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி நம்ம அனப்பாண்டுதான், எங்க வந்து இந்தியாவுக்கு வந்து ஓட்டம் இருக்கோ அங்கெல்லாம் போட்டு அனப்பாண்டு மாதிரி போட்டு அடைக்கிற மாதிரி KL ராகுல் வந்து நம்பர் 6ல போட்டு அடைச்சாங்க. KL ராகுலுமே வந்து ஒரு சம்பவம் பண்ணாரு. லைக் வந்து ஒரு கேட்ச் ஒன்று கொடுத்தாரு மிட் விக்கெட்ல ஜேக்கர் அலிக்கு. அந்த கேட்ச் வந்து டிராப் பண்ணிட்டாரு ஜேக்கர் அலி. இந்த இடத்துல வந்து ஜேக்கர் அலி டிராப் பண்ணது பெருசு இல்ல. அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மா வந்து அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாரு. அந்த ரியாக்ஷன் எதுக்குன்னா, போன இன்னிங்ஸ்ல வந்து ஜேக்கர் அலி அந்த சொன்னல ஆன் ஆண்ட்ரிக் பால்ல வந்து ஜேக்கர் அலிக்கு ஒரு கேட்ச் வந்துருக்கும்னு சொல்லிட்டு அந்த கேட்ச் விட்டது நம்ம ரோஹித் சர்மா. ஃபார் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா வந்து சந்தோஷமாயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா KL ராகுல் வந்து ஒரு நல்ல ஸ்டாண்ட் கொடுத்து சூப்பரா ஆடி, சூப்பரா KL ராகுல் வந்து எங்க ஆட வச்சாலும் நான் ஆடுவேன்ப்பா, இங்கத்தான் நான் என்னோட கிளாசி ராகுல்னா கிளாசி ராகுல் தான், அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. சூப்பரா ஆடி ஜெயிச்சு கொடுத்துறாரு மேட்ச். சுப்மன் கில் டு நோட் அ பாயிண்ட் 100 ரன்ஸை கம்ப்ளீட் பண்றாரு, பிளேயர் ஆஃப் த மேட்சும் வாங்குறாரு. நம்பர் 1 ODI பேட்டர்னா சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வந்து நிறைய கிரிட்டிசிசம்ஸ் தாண்டி அந்த இங்கிலாந்து டூர்ல அடிக்க ஆரம்பிச்சு பேக் டு ஃபார்ம்லடா, நான் எப்பவுமே ஃபார்ம் தான்டா, ODIல என்னோட ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்கன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணி பயங்கரமா ஆடி சம்பவம் செஞ்சு விட்டு போயிருப்பாரு. ஸோ வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் மேட்ச் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். சண்டே வந்து ஆவலா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த மேட்ச் தான் எல்லாம் வேலை விட்டு விட்டுட்டு எல்லா மேட்ச் தான் பார்க்க போறோம்.
சோ வந்து நெக்ஸ்ட் வீக்லி பீரியால வந்து அந்த அப்டேட்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் மேட்சை பாத்துருங்க. ஓகே ஃபைன். அந்த மேட்ச் இன்னொரு சின்ன அப்டேட், ஃபக்கர் ஜமான் இன்ஜுரின்னு சொல்லியிருந்தோம்ல, அவர் வந்து ரூல்ட் அவுட் ஆஃப் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஸோ அவருக்கு பதிலாக இமாம் உல்லக் வந்திருக்காரு. இந்தியன் ஃபேன்ஸுக்கு வந்து அப்பாடா அப்படின்னு இருக்கும். 2017 அந்த சாம்பியன்ஸ் ஆஃப் ஃபைனல்ஸ்ல அந்த ஃபக்கர் ஜமான் செஞ்சுரி தான் வந்து நம்மளை வச்சு செஞ்சு விட்டுது. ஸோ தட் ஃபக்கர் ஜமான் இஸ் நாட் கோயிங் டு பிளே. பெரிய ரிலீஃப் தான் உண்மையிலேயே. இல்லைனா மட்டும் ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டாலும் ஸ்டில் இந்தியா பாகிஸ்தான் கிளாஷ்ன்றது இந்தியா பாகிஸ்தான் கிளாஸ் தான். கிளாசிக் கிளாஸ் தான் அது. எல் கிளாசிகோ ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கிறப்பவே சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் போயிட்டு இருக்கோம். நாளைக்கு ஆஷஸ் அந்த இங்கிலாந்து ஆஸ்திரேலியா, அதுவுமே சூப்பரான ஒரு கான்டெஸ்ட். வீக்கெண்டு சமயம் 2 தரமான மேட்ச் வச்சிருக்காங்கப்பா ஐசிசி. சூப்பரான 2 தரமான மேட்ச். ஸோ அந்த அப்டேட்டும் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்லி பிளேல கொடுப்போம். ஓகே, மென்ஸ் கிரிக்கெட் வந்து நம்ம ஃபுல்லா பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து விமென்ஸ் கிரிக்கெட்ல ஒரு பரவலான ஹாட் டாபிக் என்னன்னா அந்த WPL தான். ஸோ WPL அப்டேட்ஸை பார்த்துருவோமா? ஸோ சொல்லுங்க பரத். இந்த ஃபர்ஸ்ட் WPL மேட்சே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு மேட்ச். அதாவது 200 அடிச்சாங்க குஜராத் ஜெயின்ஸ். அதை வந்து ஆர்சிபி எப்படா சேஸ் பண்ண போறாங்க? 200 சேஸ் பண்ணதே இல்லை எந்த டீம் WPL அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்லோ ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு செம்ம சேஸ் ஆர்சிபி. ரிச்சா கோஷ் எண்ட்ல வந்து ஒரு செம்ம கேமியோ, ஹையஸ்ட் எவர் சேஸ் இன் WPL ஹிஸ்டரின்ட்டு வந்து ஆர்சிபி வந்து அவங்க இது பண்ணாங்க. அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எல்லாம் தாண்டி அவங்க வந்து இந்த வருஷம் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா, குவாலிஃபை ஆவாங்களா ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப்ஸ்க்கு அப்படின்னா நிறைய பேச்சு போயிட்டு இருந்துச்சு. நம்மளே சொல்லியிருந்தோம் கொஞ்சம் கஷ்டம் தான், இன்ஜுரி இருக்கு அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் தாண்டி வந்து எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இருக்கிற பிளேஸஸ் நாங்க வந்து ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸின்னு சொல்ல முடியாது, சூப்பரா சேஸ் பண்ணாங்க. அண்ட் அவங்களோட செகண்ட் மேட்ச்லயுமே அவங்க வந்து டெல்லியை வந்து தோக்கடிச்சு தே ஆர் டாப் ஆஃப் த டேபிள். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு சம்பவமா, செகண்ட் மேட்ச் வேற வகையில ஒரு சம்பவம். டெல்லி வெர்சஸ் எம்ஐ போச்சு. அதுல வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சினா நிறைய பேர் பார்த்துருந்துருப்பீங்க, இந்த தேர்ட் அம்பையரோட டெசிஷன்ஸ் நிறைய நீங்க பாக்குறீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் மட்டும் கொடுத்துறேன். என்ன ஆச்சு அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் டெல்லி இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 4 ரன் அவுட் வந்து தேர்ட் அம்பையர் ரெஃபர் ஆகுது. 4 ரன் அவுட்டுமே வந்து கான்ட்ரவர்ஷியலா வந்து டெசிஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க ஒவ்வொரு தடவை கொடுக்குறப்போ லைட் ஸ்டெம்ப் வந்து லைட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பேட்ஸ்மேன் கிரீஸ்க்கு வெளியே தான் இருந்தாங்க. 4மே ஆக்சுவலி அவுட் தான் கொடுத்துருந்துருக்கணும். பட் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து ஐ டோன்ட் சி த பேல்ஸ் கெட்டிங் கம்ப்ளீட்லி டிஸ்சார்ஜ். ஸோ வந்து 1 ஃப்ரேம் ஃபார்வர்ட்னு கரெக்டாக அது டிஸ்சார்ஜ் ஆகும்போது கிரீஸ்குள்ள பேட்டர் வந்துட்டாரு, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் இட்ஸ் நாட் அவுட்னு வந்து 4ல 3 தடவை அப்படி கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி, காசு வாங்கிட்டாங்க, அம்பையர் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கைஸ் என்னன்னா, இதுதான் ரூல் சரிங்களா. அது பேல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா டிஸ்சார்ஜ் ஆனும், கம்ப்ளீட்டா குரூவ்ல இருந்து வெளியே வந்தாதான் இட்ஸ் கன்சிடர்ட் as a ரன் அவுட். மட்டும் இல்ல, பெயில்ஸ் வந்து ஸ்டெம்ப் அவுட் கீழ வந்தா விக்கெட். ஆமா கரெக்ட், எக்ஸாக்ட்லி சரியா. பட் வந்து இது என்ன ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இந்த எல்இடி லைட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம், இந்த ஜிங்க் பெயில்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது சும்மாவே லைட்டா தூக்குனாலே வந்து அந்த லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிருது. சோ தேர்ட் அம்பையர் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட்டா வெளியே வரல, லைட் வருது எஸ், பட் தட் டசன்ட் மீன் தட் தி பெயில்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் தி குரூப். சோ வந்து நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான டெசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு டெசிஷன் மட்டும் கான்ட்ரவர்ஷியல், லைக் அந்த கம்ப்ளீட் டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ரேம்ல காட்டினாங்க. அப்ப வந்து பேட் ஏர்ல இருந்ததா சம்திங் லைக் தட், அந்த மாதிரி ஒரு டெசிஷன் வந்து அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் போச்சு, இல்லைன்னு சொல்ல. பட் தேர்ட் அம்பையர் சொன்ன குட் ஜாப். அதுல வந்து கான்ட்ரவர்ஷியலா எதுவுமே இல்லை, ரூல்ஸ் பிரகாரம் போயிருக்காங்க. அண்ட் கிளியரா கம்யூனிகேட்டும் பண்ணாங்க ப்ராட்காஸ்டர்ஸ்க்கு, அது நல்ல ஒரு விஷயம் தான். வடோதரா லைக் வந்து முடிஞ்சிருச்சு, இப்போ அடுத்து வந்து பெங்களூர் வந்து போறாங்க, இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பட் பிஃபோர் கோயிங் ஃபார்வர்ட் நான் இன்னொரு விஷயம் மட்டும் ஆட் பண்ணு நினைச்சேன். பிசிசிஐ வந்து ஐ திங்க் தே ஷுட் லுக் அட் த ஷெட்யூலிங் a bit. இப்போ இந்த பரோடா லைக் இருந்துச்சுல, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இஃப் யூ வின் த டாஸ் யூ வின் த மேட்ச் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு சினேரியோ இருக்கு. டாஸை ஜெயிச்சு பவுலிங் எடு, நீ ஜெயிச்சிருவ, வந்து அங்கேயே நீ 70% ஜெயிச்சிடுற மேட்ச் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் ஆஃப் த டியூ ஃபேக்டர்ஸ் பிசிசிஐ கொஞ்சம் கன்சிடர் பண்ணும். பிஃபோர் தே செட் த வென்யூ, அங்க டியூ எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 7:30 ஸ்டார்ட் பதிலாக ஒரு 8:30 ஸ்டார்ட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் லேட் ஆகும் இல்லைன்னு சொல்ல, பட் பிசிசிஐ ஹேவ் டு ஷெட்யூல் தட் கரெக்டா. 7:30க்கும் 8:30க்கு அந்த டியூ அந்த 1 hour செட் ஆகுது பயங்கரமா. செகண்ட் டீமுக்கு வந்து பயங்கர அட்வான்டேஜா இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம துபாயில பார்த்தோம்ல 2020 IPL அப்போ அந்த ஆன்டி டியூ ஏஜென்ட்ஸ்ல நம்ம கெமிக்கல்ஸ் ஸ்ப்ரே பண்ணாங்க, டியூ வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா துபாயில சும்மாவே டியூ இருக்கும். 2000 பயங்கரமா இருந்துச்சு டியூ. இட்ஸ் ஃபேவரிங் தி செகண்ட் பேட்டிங் டீம், அவ்வளவுதான் சொல்லுங்க. ஆமா, அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் பிசிசிஐ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நம்ம ஆக்சுவலி வந்து டோர்னமெண்ட் ப்ரிவியூ போட்டிருக்கோம் WPL-க்கு. சோ அதுல நிறைய பிளேயர்ஸ் மென்ஷன் பண்ணிருந்தோம், அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க டோர்னமெண்ட் ஃபுல்லாமே. சோ அந்த ப்ரிவியூமே நீங்க செக் பண்ணி பாருங்க, ஐ பட்டன்ல கொடுக்குறோம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி நிறைய கிரிக்கெட் அப்டேட்ஸ் பாக்குறதுக்கு வீக்லி நீங்க வந்து லாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சு கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீக்லி வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃப்ரைடே நாங்க ஒரு எபிசோட் போடுவோம். அதை தாண்டி நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் அண்ட் கிரிக்கெட்டிங் அனாலிசிஸ், கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் நீங்க பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் டே டு டே லைஃப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போடுங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.